மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பெருமன்ற சார்பிலும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் உங்களை கால் வைக்க விட மாட்டோம். திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள காலே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். திமுக அது ஒன்றும் புதிதல்ல. அதாவது நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம், அதாவது நீங்க நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான ஷானவாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்படின்னும் பொழுது தலைவர் பேசின பேச்சோடைய இம்பாக்ட தான் நாங்க பாக்குறோம். உங்க விஜய் நான் வரேன். திமுக இளைஞரணி நிர்வாகியான திரு உமா மகேஸ்வரன் நண்பர் ஒரு பெரிய மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள காலே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். திமுக அது ஒன்றும் புதிதல்ல. அதாவது நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம், அதாவது நீங்க நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான ஷானவாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறீங்க அப்படின்னும் பொழுது தலைவர் பேசின பேச்சோடைய இம்பாக்ட தான் நாங்க பாக்குறோம். அதாவது எதுவும் உங்களெல்லாம் ப்ரோவோக் பண்ற அளவுக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எதுவும் தப்பா பேசல. ரொம்ப அடிப்படையான அந்த மக்களுடைய தேவையை தான் பேசியிருக்கிறாரு. நீங்க இவ்வளவு தூரம் எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, அதாவது ஒரு ஃபேக்சுவல் எரர் நீங்க பேசியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை கூட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் கூறியபடி அந்த ஷானவாஸ் பேட்டையில ஷாவந்தான் பேட்டையில மீன்பிடி துறைமுகம் நுழைவு நாங்க பல கோடிகள், கிட்டத்தட்ட ஏதோ 30 கோடி என்னமோ சொல்றாரு. அது ஐஐடில இருந்து எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நாங்க அது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிருக்கோம்னு சொன்னது ஃபர்ஸ்ட் நம்ம அது மிகப்பெரிய பொய்ன்னு நான் சொல்றேன். அதாவது நாங்க நேரடியா அங்க நாகப்பட்டினம் போயிட்டு அதை ஃபுல்லா ஆய்வு செஞ்சுட்டு தான் தலைவர் அங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு. நம்ம போவோமா, நம்ம போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு உண்டான ஒதுக்கின தொகைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 30 கோடி ஒதுக்கிருந்தீங்கன்னா அந்த 30 கோடிக்கு அங்க என்ன வேலை பணிகள் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்றத பார்ப்போம். அதே மாதிரி நம்பியார் நகர் அந்த மக்களுக்கு நாங்க கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. அங்கேயும் போவோம். அங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு என்ன நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு தைரியம் இருக்குமா? நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எஸ்டிமேஷன் அதுக்கு ஆயிருக்கு, கவர்மெண்ட் அதுக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, இதெல்லாமே நம்ம அங்க போய் பாத்துருவோம். அந்த செலவு கணக்குகள்லாம் நீங்க கரெக்டா கொடுத்து அந்த மக்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் தைரியமா இந்த மாதிரி மிரட்டல் விடலாம். நாங்க அதை மறுக்கல. தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பா வருவாரு. திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. கால் வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க முடிஞ்சால் இந்த கூட்டத்தை தடுத்து பாருங்க. நீங்க எல்லாம் உணர்வுபூர்வமா கட்சிக்காக பணிகள் செய்யற மாதிரி பேசதான் செய்யறீங்க.